மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க, பெரியவங்க இவங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டி வரலாம். வேலை சுமை என்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். சில நேரங்களில் அனாவசியமான சில தலையீடுகள், அதனால் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் தோன்றும். எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக முடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சில புதிய ஆடை அணிகலன்கள் சேர்க்கை இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய தினம். கவனப்பிசகினால் சில சிறிய நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம். மனம் லேசாகவும் மனசில் உள்ள கவலைகள் மறையும். இந்த தினத்தை ரொம்ப ஒரு சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். ஒரு நல்ல திரைப்படம் போயிட்டோ, இல்லை ஒரு நல்ல ஒரு உல்லாச இதுக்கு போயிட்டோ, கேளிக்கை இடத்துங்களுக்கு சென்றோ கழிப்பீர்கள். ரொம்ப ஒரு மன சந்தோஷத்தை தரக்கூடிய, நம் உற்றார் ரொம்ப நமக்கு வேண்டப்பட்டவர்களோடு நம்ம நேரத்தை செலவு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்த அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் சிறப்பான தினமாக அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம்னு சொல்லலாம். சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் உழைப்பு, அலைச்சல் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் மனசில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலைக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. ஆனால் இதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள்னு ஏற்படாது. ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வழிகாண்பிப்பதற்கு யாராவது தேவை. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஒரு திடமான ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இது ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணிய எண்ணம் போல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் சிறப்பாகவே இருக்கும். மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பின் நீங்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். சந்தோஷங்களை தரக்கூடிய, வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய, புதிய திருப்பங்களை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சந்திராஷ்டம கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில முக்கியமான விஷயங்கள் பேசப்படும். குறிப்பாக திருமணம் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். சில நேரங்களில் இடப்பெயர்ச்சி, அதாவது நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர், இல்லை புது வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் மனசில் சில எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தை கையாண்டாலுமே அதில் ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்டு நண்பர்கள் உதவியுடன் நீங்கள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க இவளோட உதவியோட நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளை கொண்ட தினம் அப்படின்னு சொல்லணும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சில பிரச்சனைகள் சேர்வதற்கான ஒரு தன்மை தென்படுகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷங்களையும் சௌக்கியங்களையும் தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். அடுத்து
சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப சிறப்பான முறையில் அமையும். சில நேரங்களில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதுக்கு ஒரு பரபரப்பான இனிமையான நல்ல சம்பவங்கள் நிகழக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் மறையும். சில புதிய பாதையில் பயணிப்பீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகளுக்கு பின்னால் நன்மைகள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான தினமாக அமையும். உங்கள் மனசில் உள்ள அபிலாஷைகள் நிறைவேறும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னால் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும்னு உறுதியாக நம்பலாம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் உள்ள சில குழப்பங்கள் தீரும். மனதில் சில ஏற்பட்ட சில கேள்விக்குறிகளுக்கு சரியான பதில் விடைகள் கிடைக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் பெருகும். குழந்தைகளாலும் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றமான தினம். இருந்தாலும் சில தடைகளுக்கு பின்னால் நன்மைகள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாகவே இது அமையும். மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் குடிகொள்ளக்கூடிய ஒரு தினம்னு சொல்லணும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். ஓரளவுக்கு ஓய்வு எடுக்க வேண்டியதும் அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன வரவை தரக்கூடிய தினம். வீடு இல்லைன்னா நிலம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் வாய்க்கும். மன திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிலுமே சற்று நிதானமான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். நல்ல லாபங்களை தரக்கூடிய தினம். முன்னேற்றமான தினம்னு சொல்லணும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினம். மன நிறைவை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுவீர்கள். அந்த உள்நோக்கத்தை சிறந்த முறையில் அந்த உள்நோக்கத்தினுடைய இலக்கை எட்டுவீர்கள்னு சொல்லலாம். அதனால் வெற்றியை தரக்கூடிய தினம் என்று நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிறைய சோதனைகளும் தடைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய தினம்னு சொல்லலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் கொண்டது ஒரு தினமாக அமையிறது. பல நாட்களாக இருந்து கொண்டு வந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதனால் மன தெளிவும் மனசில் உற்சாகமும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமையிறது. நல்ல ஒரு எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய தினம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பாக எந்த மாதிரியாக செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க்கத்தில் அதன்படி செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சில புதிய விஷயங்களில் ஈடுபடுவது, குறிப்பாக ஒரு வீடு வாங்க வேண்டும், மனை வாங்க வேண்டும், அதற்கான முயற்சிகளில் இறங்கிறது, இல்லை சில நேரங்களில் புதிய தொழில் வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது போன்ற நூதனமான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலுமே அதை பற்றி பெரிய அளவு தெரிந்து கொண்டு ஈடுபடுவதால் உங்களுக்கு வெற்றிகள் காத்திருக்கின்றன அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக வெற்றி வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய தினமாக அமையிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். சில நேரங்களில் பிறருக்காக உழைக்கக்கூடிய ஒரு தன்மையும் காட்டுகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சில செலவுகள் என்பது ஏற்பட்டே தீரும். ஆனால் அது ஓரளவுக்கு சுப செலவுகளாக இருக்கும். உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையும்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். இருந்தாலும் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய வகையில் அமையிறது. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாக அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் முயற்சிகள் என்பது திருவினையாக்கம்னு சொல்லலாம். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் சிறப்பான முறையில் அமையும். இந்த ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் புத்தியுடன் செயல்படுவீர்கள்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தினமாக இது அமையிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும். தனவரவும் உண்டு என்பதை உறுதியாக நம்பலாம்.